இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 16ஆம் அதிகாரம் 10 வாசிக்கிறேன். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதெந்தை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. வேலையை பற்றி இந்த வாரத்திலே நாம் பார்த்து வருகிறோம். வேலை செய்வது அவசியம், கட்டாயம் நாம் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். வேலை செய்யும் பொழுது அந்த வேலையிலே மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். வெறும் வேலை வேலை என்று அதிலே குறியாக இல்லாமல் அந்த வேலையோடு அது மற்றவர்களுக்கு நன்மை தருகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். வேலையும் கர்த்தரும் என்று சொல்லி வரும் பொழுது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரா வேலையா என்று வரும் பொழுது கர்த்தரே தான் நமக்கு முதலாவதாக இருக்க வேண்டும். அவரோடு உள்ள நேரத்தை நாம் தியாகம் செய்யக்கூடாது வேலைக்காக என்று சொல்லி நாம் பார்த்தோம். தசம பாகம் எல்லாம் ஆண்டோருக்குரியது. நம்முடைய வேலையினால் நாம் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்திலே தசம பாகத்தை கர்த்தருக்கு நாம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அதே போல ஓய்வு நாட்கள் நமக்கு இருக்க வேண்டும். முழுவதும் வேலை செய்கிறவர்களாக இல்லாமல் ஆண்டவர் நியமித்த அந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போறது இயேசு கிறிஸ்து வேலையை பற்றி சொன்ன ஒரு உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள். இயேசு கிறிஸ்து வேலையை பற்றி சொன்ன இந்த உவமையிலே கடைசியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரே சொல்லி இருக்கிறார். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தார். அந்த ஐஸ்வர்யவானுக்கு வேலை செய்கிற ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் உண்மையாக வேலை செய்யவில்லை. ஆகவே எஜமான் அவனை தள்ளி போட நினைத்த பொழுது அவன் தந்திரமாக ஒரு வேலை செய்தான். அந்த எஜமானுடைய எண்ணெயும் எஜமானுடைய கோதுமையும் பெற்றிருந்தவர்கள் கடன் சீட்டு வைத்திருந்தார்கள். அதை வாங்கி மாற்றி எழுதினான். நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்று ஒருவனிடத்திலே கேட்ட பொழுது அவன் சொன்னான் 100 குடம் எண்ணெய் என்று சொல்லி. நீ உன் சீட்டை வாங்கி 50 என்று எழுது என்று சொன்னான். அதே போல இன்னொருவனிடத்திலே போய் கேட்கிறான், நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்று சொல்லி. அவன் நான் 100 கலம் கோதுமை என்று சொன்னான். அப்பொழுது இந்த உக்ரானக்காரன் நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று சொல்லி எழுது என்றான். 50 என்று சொல்லி எழுது என்று சொன்னான். இந்த உக்ரானக்காரனுடைய நினைப்பு எஜமானுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் எஜமானுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கோதுமை எண்ணெயையும் நான் இவர்களுக்கு குறைத்து கொடுப்பதினால் என்னை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எஜமான் தன்னுடைய வேலையிலிருந்து என்னை தள்ளும் பொழுது ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்து அந்த பொருளினால் அவர்களை சம்பாதித்தான் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்னார், அநீதியான உலக பொருளினால் சிநேகிதரை சம்பாதிங்கள் என்று சொன்னார். இந்த ஓமை வேலை செய்கிற இந்த உக்ரானக்காரனுடைய உவமையிலிருந்து நாம் படிக்கிற பாடம் ஒன்று, நம்முடைய பொருளினால் நாம் செய்கிற வேலையிலே நாம் சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். 2வது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் அநேகத்தின் மேல் அதிகாரி ஆவான் என்று சொல்லி. இந்த கொஞ்சம் நமக்கு இருக்கிறது ஒரு வேலை சின்ன வேலையாக இருக்கலாம், அது பெரிய வேலையாக இருக்காது. அந்த சின்ன வேலையிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நாம் உண்மையாக இருக்கிறதை நம்முடைய எஜமான் நம்முடைய மேலதிகாரிகள் பார்க்கிறார்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். வேலைக்கு ரொம்ப அடிப்படையாக தேவையான ஒரு குணாதிசயம் உண்மைதான். சாமர்த்தியம், திறமை, உலக அறிவு, கல்வி அறிவு, அந்த காரியத்தை பற்றி நாம் படித்திருக்கிற படிப்பு, நம்முடைய அனுபவம்
எல்லாவற்றையும் விட அவசியமாக தேவை உண்மை. உங்கள் வேலையிலே நீங்கள் உண்மையாயிருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை அந்த அதிகாரி உங்கள் உண்மையை கண்டுகொள்ளாமல் போகலாம். உங்கள் அதிகாரிகள் உங்களை திரும்ப திரும்ப கடினமாக நடத்தலாம். ஆனால் உங்கள் உண்மையை, உங்கள் இருதயத்தின் உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மை உள்ளவர்களாக கொஞ்சத்திலே நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். அதே போல அநீதியான உலக பொருள், இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற சம்பாத்தியம், நமக்கு தருகிற அந்த பணத்திலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். இந்த உலக பொருட்களிலே நாம் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நித்தியமான பொருட்களை அவர் தருகிறாராம். நித்தியமான பொருள் என்று சொல்லும் பொழுது நான் நினைக்கிறேன், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், வரங்கள், கிருபைகள், மற்றவர்களை வழி நடத்துகிற தாளந்துகள், இதெல்லாம் நித்தியமான கிருபைகள். இந்த உலக காரியங்களிலே நாம் உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த நன்மைகளை நமக்கு தருகிறார். உலக பொருளிலே நாம் உண்மையாக இருக்கும் பொழுது நித்தியமான பொருட்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதே போல மற்றவருடைய காரியத்திலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நமக்கென்று சொந்தமாக அப்பொழுது கர்த்தர் தருவார். மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சித்து நாம் எடுக்கிறது நமக்கென்று சொந்தமாக இருப்பதில்லை. அது நம்மை விட்டு காணாமல் போய்விடும், நம்மை விட்டு அது தொலைந்து போய்விடும். உண்மையாக இருக்க நீங்கள் ஒப்பு கொடுங்கள். நான் ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஆகாது. தலைமை ஆசிரியருக்கு ஏனோ இவர் மேல் எப்பொழுதும் கோபம் வரும். எப்பொழுது பார்த்தாலும் இவரை குறை சொல்லி கொண்டே இருப்பார். அவர் செய்வதெல்லாம் தப்பு என்று சொல்லி கொண்டே இருப்பார். அவரை எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக நடத்துவார். ஒரு நாள் அந்த ஆசிரியருக்கு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது பல்வலி. அவர் தலைமை ஆசிரியரிடம் போய் சொன்னார், எனக்கு பல் வலிக்கிறது, மருத்துவரிடம் போக வேண்டும் என்று சொல்லி. உடனே அந்த தலைமை ஆசிரியர், சரி நீங்கள் போயுங்கள், மத்தியானம் விடுப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் அந்த ஆசிரியர் ஆஸ்பத்திரியிலே போய் ஒரு ஊசி போட்ட பிறகு மருந்தெடுத்த பிறகு அவருடைய பல்வலி போய்விட்டது. அவர் வீட்டிற்கு போயிருக்கலாம். ஆனால் அப்பொழுதுதான் அவருக்கு ஞாபகம் வந்தது, பிள்ளைகளுக்கு நான் மத்தியானம் பரீட்சை என்று சொல்லியிருந்தனே, அந்த பரீட்சை நடத்த முடியாமல் போய்விடுமே, பிள்ளைகள் தயாராக இருப்பார்கள் என்று சொல்லி அவர் திரும்ப பள்ளிக்கூடத்திற்கு வந்தார். பார்த்ததும் அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரே அதிசயம். ஏன் வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் பிள்ளைகளிடம் சொல்லிவிட்டேன், அவர்கள் இன்றைக்கு எல்லாரும் படித்து ஆயத்தமாக வந்திருப்பார்கள், ஆகவே வந்தேன் என்று சொல்லி. அந்த தலைமை ஆசிரியருக்கு இந்த ஆசிரியர் மீது இருந்த எல்லா கோபமும் மாறினது. இவர் உண்மை உள்ளவர் என்று கண்டுபிடித்த பிறகு அவரை உயர்வாக நடத்த தொடங்கினார். நீங்களும் அப்படிதான் உண்மை உள்ளவர்களாக இருக்க பிரயாசப்படுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபித்து நாம் முடிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வாரத்தின் தொடர் செய்திகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேலையை பற்றி நிறைய காரியங்கள் நாங்கள் பார்த்தோம். எங்கள் வேலை உம்மோடுள்ள உறவுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. வேலையை அதிகமாக நாங்கள் செய்து உமக்கு தர வேண்டிய நேரங்களை எல்லாம் நாங்கள் இழந்து போகக்கூடாது. எங்கள் வேலையே நாங்கள் மோட்சம் வருவதற்கு தடையாக மாறிவிடக்கூடாது. ஆண்டவரே இயேசப்பா, உமக்கு தர வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாங்கள் தர எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு தர வேண்டிய நேரத்தை தர எங்களுக்கு உதவி செய்யும். வேலை நிமித்தம் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாக நாங்கள் உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த நாளிலே மகிமை டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதை நீர் ஆசீர்வதிக்க உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, அதை நீர் வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு சேனலாக அதை நீர் மாற்றும். அநேகர் அதனால் தொடப்படட்டும், அநேகர் ரட்சிக்கப்படட்டும். இயேசப்பா, பரலோக ராஜ்யத்திற்கு அநேக ஜனங்கள் வந்து சேரும்படி இது ஒரு ஏதுவாக இதை நீர் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை நடத்துகிறவர்கள் மேல் உடைய விசேஷித்த கிருபையும் ஆசீர்வாதமும் தங்கியிருக்கட்டும். எல்லா தேவைகளையும் சந்தியும். இதனால் உடைய நாமமே மகிமைப்படட்டும். கர்த்தாவே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரி செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். இயேசப்பா, சகல துதியும் கன மகிமையும் உமக்குரியது. அதை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.